எலெக்ஷன் இருக்கு. இந்த எலெக்ஷனுக்காக பரப்புரை நிகழ்த்த இன்னைக்கு யாரெல்லாம் நாமினேஷன் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வர சொல்லுவாங்க. திருப்பி போடுங்கப்பா. சத்தமா பாடு. रमेश सर oh my god எங்கனாலும் இந்த ரமேஷ் செக்ரட்டரி கொடுக்குறாப்பா.
கேர்ள்ஸ் ஆஃப்டர் அசம்பிளி நீங்க பண்ண வச்சிருக்காங்க அதாவே இருக்கக்கூடாது. ஏன்னா மெயின்டைன் பண்ண போறோம். அதனால எதுவும் இருக்காதீங்க, அமைதியா போகணும். நீங்க டிசிப்ளின் ஓகே 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 ரெடி ரெடி சரி, இன்றைக்கு நம்முடைய ராணிமொழி கல்லூரியானது 112வது ஆண்டுல அடியெடுத்திருக்கிறது. இன்றைக்கு 111 ஆண்டுகளை தொடர்ந்து 112வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற ராணிமொழி கல்லூரிக்கு முதல்வர் என்கிற முறையிலும் பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்கள பணியாளர்கள், மாணவர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு 111 ஆண்டுகள் அந்த லெகசி அதை ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்ல நம்ம சொல்லிட முடியாது. எவ்வளோ பெருமைகளை உள்ளடக்கியது இந்த ராணிமொழி கல்லூரி. அப்படி பெருமையும் பாரம்பரியம் கொண்ட ராணிமொழி கல்லூரியில நீங்கள் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க. 1914 கேர்ள்ஸ்க்கு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இந்த கலைஞர் மாளிகை இருக்குங்களா, அங்கே ஒரு பிராமின் மெஸ் இருந்தது, சைவ உணவகம் இருந்தது. அப்போ அவங்க இந்த பெண் கல்விக்காக அந்த மெஸ் நடத்திட்டு இந்த இடத்த டொனேட் பண்றாங்க. பெண் கல்விக்காக அந்த இடத்த டொனேட் பண்றாங்க. அந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அப்படி டொனேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 33 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆரம்பத்தில் 1914 33 மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ராணிமொழி கல்லூரி இன்னைக்கு 111 ஆண்டுகளை தொடர்ந்து இன்றைக்கு 6000 மாணவர்களுக்கு கல்வியை படிக்கக்கூடிய ஒரு ஆலயம் போல இருக்கிறது என்றால் அது உண்மையாகிறது. அது மட்டும் இல்லாமல் பிறந்தநாள் கொண்டாடுற முதல் அரசு கல்லூரி நம்மளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு எந்த அரசு கல்லூரிகளில் பிறந்தநாள் கொண்டாடுறது நான் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. அதற்கு காரணம் இந்த கல்லூரியிலே படித்து இந்த கல்லூரியிலே வேலை பார்க்கின்ற கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கிற 67 பேராசிரியர் பெருமக்கள் தான். அவங்க வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், எல்லா காலேஜிலும் வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஆனால் இந்த கல்லூரியோட பிறந்தநாளை கொண்டாடுற ஒரு வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ப்ரீமெடிக்கல் காலேஜ் வேர்ல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நிறைய கல்லூரியில் இருக்கின்றேன். எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இந்த கல்லூரிக்கு இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களை பார்க்கும்போது எனக்கு விதமான பெரும் மகிழ்ச்சி ஆகுது. அந்த வகையில் இந்த இளம் வயதான காலத்தில் நீ கூட கேட்கப்படாதீங்கன்னா அவங்க ரிட்டையரான ஒவ்வொரு நாளான பிறந்தநாள் முடியாது போதும் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இதற்கு முன்னோடியே கலந்து கொண்டிருக்கின்ற புதியல் துறையை சார்ந்த உத்தியோகத்தினாலும் அப்புறம் 24 பட்ட
குயின்ஸ் காலேஜ் மேலே அவ்வளோ ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் வந்து எந்த காலேஜ்லையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போன வருஷம் வந்து ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட் நடத்தணும். அதில் கிட்டத்தட்ட 4000 ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் டைம் டு செரிஷ் தேர் மூமெண்ட்ஸ், டு ரிமெம்பர் தேர் காலேஜ் டேஸ். அது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்னைக்குமே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ முதல்களுக்கு சொந்தமானது ராமநாதபுரம் கல்லூரி, முதல் டாக்டர், முதல் ஆடிட்டர், முதல் இன்ஜினியர், அந்த மாதிரி எத்தனையோ முதல்களுக்கு சொந்தமான ஒரு முதன்மையான தென்னிந்தியாவில் படித்த ஆசிரியர்களே ஒரு முதன்மையான மகளிர் கல்லூரி அப்படின்னா அது ராமநாதபுரம் கல்லூரி என்றால் அது முதலாகாது. ஆனால் இன்னைக்கு 111 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய பெருமையும் பாரம்பரியத்தையும் நீங்க கொண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ரெப்புடேஷன் உள்ள ஒரு காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு தாட் எதுவுமே இல்லாம சில பேர் நடத்திக்கும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவ் பண்ணும்போது இன்னைக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சு இங்கே லெக்சரா இருக்கிறாங்க அப்படின்னு. நான் இங்க படிக்கல, ஆனா எங்கெங்கே நான் இந்த குயின்ஸ் காலேஜுக்கு, ஆனா இப்போ நான் எனக்கு வந்து குயின்ஸ் காலேஜ் இங்கேதான் காட்டில் ஓடிட்டு இருக்குது. எப்போ நான் பழைய காலேஜ்ல எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் எனக்கு இருந்ததே கிடையாது. ஒரு வேற கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணா கூட இதோட நிறைய ஆண்டுகள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு சில கல்லூரிகளெல்லாம். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இந்த ராமநாதபுரம் கல்லூரியில் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் இந்த கல்லூரியில இருக்குன்னு தான் இருக்கும். இந்த கல்லூரி அந்த ஒரு உருவக்கம், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப், அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அது வந்து இந்த கல்லூரியில நல்லா ஃபீல் பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்க அந்த வேவ்மெண்ட்ல இருந்தீங்கன்னா தான். ரேடியோலாம் நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் கேட்கணும்னா நீங்க அதை டியூன் பண்ணி அந்த வேவ்மெண்ட் வந்தாலும் நீங்க அந்த ஃப்ரீக்வன்சி வந்தாலும் நீங்க அந்த பாட்டை கேட்க முடியும். அந்த மாதிரி நீங்க அந்த வேவ்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா குயின்ஸ் காலேஜோட லெகசி, ஹெரிட்டேஜ், ரெப்புடேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல நம்ம படிக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இடத்துல படிக்கிறோம். எவ்வளோ பேர் யாருமே லிஸ்ட் எடுத்தோம்னா பேசிட்டே போயிடும். அந்த கார்னர்ல ஒரு ரூம் இருக்கு, ஓல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் போட்டிருக்கு. அதில் ஒரு பெரிய பேனர் வச்சிருக்கோம். அதில் போய் பாரு எத்தனை பேர் இந்த கல்லூரியில சாதாரணமா படிச்சு இன்னைக்கு எவ்வளவு டாப் லெவல்ல போயிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த ஒரு வேலை ஒன்று போட்டிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு இடத்துல தான் எனக்கு இன்னைக்கு ஒரு கடுமையான போட்டிக்கு இடையில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க இங்க இருக்கிற 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ இந்த கல்லூரியுடைய பெருமையை உணர்ந்து ராமநாதபுரம் கல்லூரி மாணவி அப்படின்ற நான் இன்னைக்கு ஒரு முதல்வரை நான் நிறைய இடங்களுக்கு போவேன். நாங்கள் ஒரு கோவிலுக்கு போனே சாப்பிடுவோம். அங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேடம் நாங்கள் குயின்ஸ் காலேஜ் அந்த மாதிரி ஆசையா இந்த குயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் அந்த ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு பிரின்சிபலா எவ்வளோ வீட்டுக்கு போவேன். அவங்க கண்டிப்பா குயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஏதோ ஒரு கெப்பாசிட்டியில குயின்ஸ் பிரின்சிபல் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, மேடம் குயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச் இந்த டிபார்ட்மெண்ட் நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு ஆசையா சொல்லிட்டு போவாங்க. இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பெரியவங்க நான் மீட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. இதனுடைய பெருமை உணர்ந்து உங்க கவனித்து சிதறந்தாம ராமநாதபுரம் கல்லூரியினுடைய மாணவி, முன்னாள் மாணவி சாதிச்சு வந்து இந்த இடத்துல நீங்க பேசணும் அப்படின்றத என்னுடைய ஆசையும்
எதிர்பார்ப்பும் கனவும் லட்சியமும் அந்த வகையில் 112வது ஆண்டு 112வது ஆண்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். 40 இங்க இருக்கிற 30 முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா காலமா 100 ஆண்டு காலம் 200 ஆண்டு காலம் 1000 ஆண்டு காலம் இந்த ராணியர் கல்லூரி இருந்து உங்களை படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிறந்த ஒரு இடமா திகழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 2011 இந்த கல்லூரியை தலைமைச் செயலகமா மாற்றணும்னு இடிக்க போராட்டம் நடந்தது. இடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்கும்போது இங்க இருக்கிற ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 3 நாள் முன்னெடுப்பு போராட்டம் நடத்தி இந்த கல்லூரியை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. எந்த கல்லூரியிலுமே இல்லாத ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட், எந்த கல்லூரிக்குமே இல்லாத ஒரு சாதனை வரலாறு வந்து ராணியர் கல்லூரிக்கு மட்டுமே இருக்காது. அந்த ஒரு பெருமை வாய்ந்த ராணியர் கல்லூரியில தமிழ்நாட்டில தென்னிந்தியாவில முதல் மகளிர் கல்லூரியில படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு ராணியரின் பெருமையான ராணியர் கல்லூரி மாணவி அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு நீங்க எல்லாரும் இங்கிருந்து வெளியே போகணும்னு நீங்க எல்லாரும் உங்கள் ஆசிரியர் சார்பாக ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் சார்பாக உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்லூரியுடைய பெருமையை குறைக்கிற மாதிரி என்ன காரணத்திலையும் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். சரியா? ஒரு கல்லூரியில போன வாரம் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பையன் வந்து இந்த அக்யூஸ்ட், அந்த பையன் அவன் சொல்றான், அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணணும், இங்க வரணும், உங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளணும், பின்னாடி வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்றதுதான் உங்களோட ஆசை. அப்படி இல்லைன்னா அப்படி இல்லாத பட்சத்துல குறைந்தபட்சம் தவறான ஒரு அடையாளத்தை ராணியர் கல்லூரிக்கு நீங்க வெளியில தயவு செஞ்சு இன்னும் பல ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் நிலைத்து நின்று வளர்ச்சி கண்டு பெண் கல்விக்கு சேவை செய்ய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். A pleasant good morning to one and all here. I hope you all enjoyed the Black Christmas celebration.